கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? அவர் நம்மை எப்படி வழிநடத்துகிறார், அவருடைய வார்த்தை மூலமாக நான் எப்படி பலன் கொண்டிருக்கிறேன் என்று தான் பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்க, அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அனுகூலமான கதவு இருக்கு. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் விரோதம் செய்கிற நிறைய இந்த பூமி பாருங்க, புவியீர்ப்பு விசை எப்படி ஒரு பொருளை போட்டால் கீழே இழுக்கிறது போல் உங்களை சுற்றி நிறைய பேர் நீங்கள் உயரும்போது உங்கள் மேல் பொறாமப்படவும் நிறையா இருக்கிறாங்க. ஆமாம், உங்கள் மேல் பொறாமப்பட்டு உங்களை விரோதம் செய்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க. உங்களுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்க, என் கூட கர்த்தர் இருக்கார், சிரிப்பாங்க, நகைப்பாங்க. அப்படி தானே ஆபிரகாமுக்கு சொன்னது, சாராளுக்கு சொல்லும்போது உனக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லி அவள் உள்ளத்தில் சிரிச்சா. தேவன் சொல்ல, நீ நகைத்தாய். அவள் சொல்ல இல்லை அப்படின்னு. இந்த உலகமே அப்படி தான் பாருங்கள், நடக்காது. தேவன் சொல்ல நடக்கணும். ஆனால் மனுஷங்க என்னங்க காலம் போய்ட்டு அது போய்ட்டு இனிமேல் என்ன நடக்க போகுது? அப்படி இல்லை. தேவன் வாக்கு பண்ணவர். அவர் நேற்று மின்று மாறாத ஒரு வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. அவர் சொல்லுகிறார், இந்த சந்திரன் சூரியன் உண்டாவது கடன் சொன்ன உடனே அவர் வருகிறது பாருங்கள். அவரிடம் முடியாத ஒன்றுமில்லை. இந்த அண்ட சராசரி படைத்தவரே அவர்தான். அவர் சொல்லுகிறார், அவருடைய அனுக்கிரகம் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த அனுக்கிரகம் நமக்குள்ளே இருக்கும்போது என்ன நடக்க பாருங்க, விரோதம் செய்கிறவர் அநேகர் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், விரோதம் செய்கிறவர் நிறைய இருக்கலாம்ப்பா, ஆனாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு அனுகூலம் பண்ணுகிறவன் நான் இருக்கிறேன்டா அப்படி சொல்லி அற்புதமாய் உங்களை வழிநடத்துகிறார் பாருங்க. அதுதான் நம் தேவன். நம் தேவன் நம்மை வழிநடத்துறது பாருங்கள். விரோதம் செய்ய எத்தனை இருக்கட்டு, ஏன் கவலைப்படுற? நான் இருக்கேன்டா, உனக்கு கவலைப்படாத. உனக்குள்ளே இருந்து உனக்கு அனுகூலமும் ஆசீர்வாதத்தையும் தருகிறவன் நான் இருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் நான் உன் கூட இருக்கிறேன். நீ செல்லும் இடமெல்லாம் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக நிற்கும். இப்படி ஏகப்பட்ட வாக்கு தத்தங்களை அள்ளி கொடுக்கிறார். அதை உன் மனதில் வைத்துக்கொள் அப்படி சொல்கிறார். எந்த சூழ்நிலையிலிருந்தும் என்னுடைய வார்த்தையை நீ உச்சரி. அப்படி தான் அவர் கற்றுக் கொடுக்குறார் இல்லையா? அவருடைய வழிநடத்தில் நாம் அறிந்துக்கிடணும் பாருங்கள். அறிந்து கொண்டு நம்முடைய நாவில் இதே தான் சொல்லணும். சூழ்நிலைகள் வரும். இந்த பூமியில் எல்லாருக்கும் சூழ்நிலைகள் இல்லை, அப்படியே போகிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்து இந்த பூமியில். ஆனாலும் வார்த்தையானது உயிர்ப்பிக்கிறது. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, ஆம், எனக்கு நிச்சயமாக நடக்கும். நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அது நிச்சயமாக நடக்கும். இயேசுவின் நாமத்தில் அது நடக்கும். கர்த்தர் சொல்கிறார், இயேசுவின் நாமத்தில் சுவிசேஷத்தை நிமித்தம் எவன் ஒருவன் இதெல்லாம் விட்டு வருக அவனுக்கு என்ன கொடுக்குறார் சொல்லார், 100 மடங்கு கொடுக்குறாருன்னு சொல்லி சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவனுக்கு 100 மடங்கு கொடுக்குறாருங்க. ஒருத்தனுக்கு ஒரு வீடுன்னா 100 வீடுனா என்னாச்சு? அவன் எல்லா காரியத்துக்கும் அவன் தேவன் ஊழியத்துக்காக அவன் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவனுக்கு அனுகூலம் கொடுக்குறாரு பாருங்கள். ஆனால் அவனுக்கு விரோதங்கள் நிறைய இருக்கும். அவன் இருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து எல்லாத்தையும் நன்மையை நினைத்து கொடுக்குறார். இதான் நம் கர்த்தர் எப்படி அழகாக வழி நடத்துகிறார். உனக்கு விரோதம் வந்தாலும் நான் அவனை நெருங்க விடாமல் உனக்கு நான் என்ன செய்வேன் சொல்லுகிறார், அனுகூலமாக இருப்பேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.